நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 22/5/2023 அதிலிருந்து 28/5/2023 வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். முதல்ல கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். இந்த வாரத்தில் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கா. ரிஷபத்தில் வைகாசி மாதம் ஆரம்பிச்சிருத்தோன்றதுனால ரிஷப ராசியில் சூரிய பகவான் இருக்கார், மிதுன ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார், கடக ராசியில் செவ்வாய் பகவான் இருக்கார், துலாத்தில் கேது பகவானும், அதை தவிர கும்பத்தில் சனி பகவானும் இருக்கார். இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான். ஏன்னா வார பலன்கள், தின பலன்கள்லாம் சந்திர பகவானுடைய மூமெண்ட்டை வச்சு தான் சொல்கிறது. இந்த சந்திர பகவான் இந்த வாரம் மிருகசீரிஷம் 4ஆம் பாதம், அதாவது மிதுன ராசியிலிருந்து பூர நட்சத்திரம், அதாவது சிம்ம ராசி வரலும் இந்த வாரம் 28ஆம் தேதி ராத்திரி வரலும் பூர நட்சத்திரத்தில் இருக்கார். இந்த வாரத்தில் சந்திர பகவானுடைய டிரான்சிட், அதாவது மூமெண்ட் இந்த ஒரு 3 ராசிகளில் தான் இருக்குது. அதாவது மிதுனம், கடகம், சிம்மம் அதில் இருக்குது. இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷ தினங்கள் அப்படின்றத பார்த்தோமேயானால் 25ஆம் தேதி நல்ல விசேஷமான நாள், சஷ்டி, அதாவது ஆரண்ய கௌரி விரதம் அப்படின்னு போட்டிருக்கு. அதாவது வன கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவா. தெலுங்கு பீப்புள் எல்லாம் பார்த்தால வன கௌரி விரதம் அப்படின்றத மேற்கொள்வா. இது எப்போவுமே வைகாசி மாதம் சுக்லபக்ஷ சஷ்டியில் வரக்கூடியது. அதனால் இந்த வன கௌரி விரதம் விரதம் இருக்கிறவாளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும், அதாவது குலவிருத்தியாகும், நோய் நொடிகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, கடன் சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, ஆயுள் தீர்க்கம் ஏற்படும். அப்படின்றதுனால இந்த வன கௌரி விரதம் இருக்கா. இதை தவிர பார்த்தோம்னா இந்த வாரம் வைகாசி மாதம் 11ஆம் தேதி, அதாவது தர்மசாலை நிறுவிய நாள் அப்படின்னு இருக்கும். வடலூரில் ராமலிங்க அடிகளார், அதாவது வள்ளலார், அவர் எல்லாருக்குமே சாப்பாடு 3 வேளை உணவு அளிப்பதற்கு எல்லாருக்குமே இலவசமாக சாப்பாடு அன்றைக்கி தான் ஆரம்பித்தா. அதாவது 1867ஆம் ஆண்டு ஆரம்பித்தது. இன்றைக்கி பார்த்தோம்னா 156 வருஷம் ஆகுது. இது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஈவன் இப்போ இந்த கோவிட்ல இல்லாமல் சரி, அதை தவிர நிறைய நாட்கள், அதாவது பஞ்சம் பட்டினி வரும்பொழுதெல்லாம் சரி, புயல் நிவாரணங்கள் போதும் சரி, இன்னும் அதை ஸ்ரத்தையாக பண்ணிட்டு இருக்கா. மிகப்பெரிய தானம் செய்கிறா. இது ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விஷயம். அந்த நாள் 25/5/2023 வருது. இந்த ராமலிங்க அடிகளார் தர்மசாலை திறந்த தினம். இது 1867 திறந்தார். இதை தவிர இந்த வாரத்தில் யார் யாருக்கு சந்திராஷ்டமம்னு பார்ப்போம். சந்திராஷ்டமம் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது, அதாவது கோல்சார பிரகாரம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். இதில் பார்த்தாலேயானால் விருச்சிகம், தனுசு, மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டமம் வருது. இவா கொஞ்சம் இந்த வாரத்தில் இந்த எந்தெந்த நாட்கள்ன்றதையும் நான் சொல்லிடுறேன். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான 22/5/2023 28/5/2023 வரை உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். மீனம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு பெரிய விசேஷம். பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இருந்தாலும் தனகாரகன் அங்கே இருந்தாலும் தனஸ்தானாதிபதி 5ஆம் இடத்துல நீச்சமாகிறதுனால குழந்தைகளுக்காக அதிகமாக செலவு பண்ண வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகிறது. இந்த வாரம் பார்த்தீங்களேயானால் 22ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரலும் பார்த்தீங்களேயானால் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் 7.5 சனி ஆரம்பிச்சுட்டு 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால
அயன சயன போக ஸ்தானத்தில் அவர் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் வந்து வீட்டை விட்டு வெளியில் சுற்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதும் அவரே வந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறதும் ஒரு பெரிய ஏற்றம், புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு, தொழிலில் அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், கவலைப்பட தேவையில்லை. இதை தவிர பார்த்தீர்களேனா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனாலையும் அவர் வந்து 6ஆம் அதிபதி அப்படின்றதுனாலையும் இந்த கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க, கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுகிறவங்களுக்கு நிச்சயமாக ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நிச்சயமாக பாஸ் பண்ணிடுவீங்க, கவலைப்பட தேவையில்லை. அதை தவிர வந்து இந்த என்ட்ரன்ஸ் எழுதுகிறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்க போகிறார். இந்த வாரம் பார்த்தீங்களே ஆனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம்னு சொல்கிறேன். சந்திர பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 22ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி கார்த்தால வரலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாய்க்கு உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர பார்த்தீர்களே ஆனால் இந்த காலகட்டத்தில் 22லேருந்து 24ஆம் தேதி வரலும் 10ஆம் இடம் அதீத சுபத்துவம் பெறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் மூலியமாக வேலைக்கு பார்த்தீர்களேனா நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். போட்டித் தேர்வில் நிச்சயமாக முயற்சி செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார். அதாவது 24ஆம் தேதி கார்த்தாலிருந்து 26ஆம் தேதி ராத்திரி வரலும் வந்து சந்திர பகவான் ஆட்சி பெற்று போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்களேனால் உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. பணவரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவான் வந்து நீச்சம் பங்கமாயிடுறார். அதனால் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதுவும் நிலத்தின் மேலே நிலம், வீடு, மனை இந்த மாதிரி விஷயத்தின் மூலியமாக திடீர் பண யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குது. இதை தவிர பார்த்தீர்களேனால் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார். அது வந்து 26ஆம் தேதி ராத்திரியிலிருந்து 28ஆம் தேதி 29ஆம் தேதி கார்த்தால வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீர்களேனால் குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால சுபத்துவம் பெறதுனாலையும் சனி பகவானுடைய பார்வையும் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து வேலையில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த வேலை கிடைச்சதுனாலும் அதன் மூலியமாக சிறு சிறு செலவுகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். வீட்டை விட்டு பிரிஞ்சு செல்லக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏன்னா 12ஆம் இடத்துல சனி பகவான் அவரும் வந்து 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திர பகவானை பார்க்கறதுனால கண்டிப்பாக வந்து அலுவலக நிமித்தமாக வீட்டை விட்டு பிரிஞ்சு போகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்களேனால் இந்த வாரம் நல்ல ஏற்றமான வாரமாக இருக்குது. இருந்தாலும் வந்து 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கத்தான் செய்யும். ஜாகிரதையாக இருங்க. ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். மெதுவாக ஹேண்டில் பண்ணுறது நல்லது. பண வருமானம் நல்லபடியாக இருக்கும். அதுவும் இந்த டீச்சர்ஸு, அதை தவிர வந்து இந்த பேங்க்கில் இருக்கிறவங்களுக்கு, ஜுவல்லரி வச்சுருக்கிறவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது அப்படின்றத சொல்கிறேன். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வணங்கிட்டு வர்றதும் அவருக்கு வந்து ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் கொடுத்துட்டு வர்றதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் கொடுக்கும். மொத்தத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் பெரிய ஏற்றமான வாரமாக இருக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.